Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஆர்க்கலில் டேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆர்க்கல் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸில் கேஸ் அண்ட் கேரக்டர் மேனிபுலேஷன், ஜென்ரல் ஃபங்க்ஷன், நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இன்னும் நமக்கு சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து 2 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து டேட் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று வந்துட்டு டைப் கன்வர்ஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டேட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த டேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டேட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து இந்த டேட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கிளியராக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆட் மந்த்ஸை பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு கொரி எழுதிக்கிறேன். செலக்ட் சிஸ்டேட் ஃப்ரம் டுயல். ஸோ இந்த சிஸ்டேட்ன்றது உங்களுக்கு கரண்ட் டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ கரண்ட் டேட் என்னவோ அது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆட் மந்த்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் மந்த்ஸ் ஆஃப். ஸோ ஆட் மந்த்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆர்குமெண்ட் இன்புட் ஆகும். ஸோ ஒன்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டேட்டா இன்புட் ஆகும். ஸோ இதில் நான் சிஸ்டேட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு கரண்ட் டேட் இருக்கும். ஸோ இதோட வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் வந்து நம்பர் பாஸ் பண்ணணும். இப்போ நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுத்துருக்க டேட்டோட 2 months ஆட் பண்ணி வரக்கூடிய டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ இந்த கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு கரண்ட் டேட், அதோட எனக்கு 2 months ஆட் பண்ணி என்ன டேட் வருமோ அந்த டேட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மந்த்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மைனஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் -2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 months வந்து மைனஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் அதோட எனக்கு 2 months மைனஸ் பண்ணி அந்த டேட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஆட் மந்த்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து மந்த்ஸ் பிட்வீன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நான் வந்து ஒரு கொரி எழுதிக்கிறேன். செலக்ட் ஃப்ரம் டுயல். மந்த்ஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் ஆகும். மந்த்ஸ் அண்டர்ஸ்கோர் பிட்வீன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா தான் இன்புட் ஆகும். ஓகே, ஸோ இதனோட யூசேஜ் என்னென்னா 2 டேட்டு இதில் நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 2 டேட்டுக்கும் உள்ள மந்த்ஸ் எத்தனை மந்த்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த 2 டேட்டையும் இதில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, சிஸ்டேட் அண்ட் ஆட் மந்த்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். சிஸ்டேட் வந்து எனக்கு இந்த டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த 2 டேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 months டிஃப்ரென்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 டேட்டையும் அப்படியே காப்பி பண்ணி இதில் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 டேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 months டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மந்த்ஸை வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எத்தனை மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ்ன்றதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுமாதிரி நம்ம டேஸ் கூட கால்குலேட் பண்ணலாம். 2 months நீங்கள் 2 டேட் கொடுத்துட்டு அந்த 2 டேட்டுக்கும் எத்தனை டேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட். ஸோ நான் இந்த 2 டேட்டையும் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் டுயல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் டேட், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் டேட்டோட 2 months வந்து லெஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த 2 டேட்க்கும் எவ்வளோ டேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மைனஸ் சைன் யூஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் சைன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 டேட்டையும் மைனஸ் பண்ணி எத்தனை டேஸ் இருக்கோ அத்தனை டேஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு 61 டேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த 2 டேட்டுக்கு நடுவில். இது மாதிரி நம்ம ப்ளஸ் சைன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா செலக்ட் சிஸ்டேட் +1 டுயல். ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எனக்கு கரண்ட் டேட்டோட 1 டே ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 4 டேட்டை காட்டும். இன்னைய டேட் வந்து 4, இது பார்த்தீங்கன்னா எனக்கு 4 டேட்டை காட்டுது, 5 காட்டுது. ஸோ இது மாதிரி நீங்கள் 10 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 10 days ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம எத்தனை டேஸ் ஆட் பண்ணணுன்றதை சொல்லிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம மைனஸும் பண்ணிக்கலாம். கரண்ட் டேட்டோட எனக்கு 10 days மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம -10 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து கரண்ட் டேட்டோட 10 days வந்து மைனஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டோட. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் லாஸ்ட் டே, நெக்ஸ்ட் டே இந்த 2 ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டே பற்றி பார்க்கலாம். ஸோ செலக்ட் லாஸ்ட் டே ஆஃப் ஃப்ரம் டுயல். ஸோ லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு டேட்டா பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது டேட்டா தான் இன்புட் ஆகும். ஸோ இதில் நம்ம டேட்டா பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த டேட்டோட மந்தோட லாஸ்ட் மந்த்தை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 31 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த டேட்டோட மந்தோட லாஸ்ட் டேட் என்னவோ அந்த டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 8ல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதில் எந்த டேட்டா வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் வேறு ஒரு டேட் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நான் டேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு 2 டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 டேட்டை பற்றி நான் உங்களுக்கு டைப் கன்வர்ஷன் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் எடுப்பேன் சிங்கிள் ரோலே. ஸோ அப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இது நமக்கு டேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வேறு ஒரு டேட் தரேன். ஸோ 12 இங்கே வந்து 3 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த 3rd மந்தோட லாஸ்ட் டேட் என்னவோ அந்த டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31. ஓகே, ஸோ இது நான் 4 கொடுக்குறேன்.
ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4th மந்தில் வந்து எனக்கு 30 தான் இருக்குது. ஓகே, ஸோ இது நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 28 ஆர் 29 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா 29 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த லாஸ்ட் டே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் டே இந்த ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு செலக்ட் நெக்ஸ்ட் டே ஆஃப் ஃப்ரம் டுயல். ஸோ இந்த நெக்ஸ்ட் டேன்றது வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்துட்டு 2 ஆர்குமெண்ட் வாங்கும். ஒன்று வந்துட்டு டேட். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம டேட்டை பாஸ் பண்ணணும். நான் அதில் வந்து சிஸ் டேட்டை பாஸ் பண்ணுறேன். செகண்ட் ஆர்குமெண்ட்டை வந்து நீங்கள் டே பாஸ் பண்ணணும், என்ன டேன்றதை. ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற டேட்டோட இங்கே வந்து நீங்கள் என்ன டே கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் மண்டே கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மண்டே அதனுடைய டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மண்டேவோட டேட் என்னென்னு பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் மண்டேவோட டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. ஓகே, ஸோ அப்போ இது எனக்கு என்ன பண்ணணும்னா 10 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 10, 8, 20 கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன டேவை கொடுக்குறீங்களோ அந்த நெக்ஸ்ட் டேவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன்னைக்கு டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே. நான் வந்துட்டு இதில் வெனஸ்டே கொடுக்குறேன். ஓகே, ஸோ வெனஸ்டே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வரப்போகிற வெனஸ்டே வந்துட்டு 5 நாளைக்கு தான். ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு 5 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வெனஸ்டே கொடுக்குறேன். வெனஸ்டே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நீங்கள் இங்கே என்ன டேவை கொடுக்குறீங்களோ இப்போ வரப்போகிற டேவை வந்துட்டு அதனோட டேட் என்னவோ அந்த டேட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த டேக்கு பதிலாக நீங்கள் நம்பர்ஸ் கூட பாஸ் பண்ணலாம் செகண்ட் ஆர்குமெண்ட்டில். ஸோ இதில் வந்துட்டு நம்பர்ஸ் பாஸ் பண்ணும்போது இதில் வந்துட்டு 1ன்றது வந்துட்டு உங்களுக்கு சண்டே, 2ன்றது மண்டே, 3ன்றது டியூஸ்டே, அப் டு 7 வரைக்கும் இருக்குது. 7ன்றது வந்துட்டு உங்களுக்கு சாட்டர்டே. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ 1ன்றது சண்டே. ஸோ இப்போ நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் சண்டே இப்போ வரப்போகிற சண்டே வந்துட்டு அந்த டேட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வரப்போகிற சண்டே வந்துட்டு அதனோட டேட் பார்த்தீங்கன்னா 9. ஸோ அப்போ எனக்கு வந்து 9 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டே 9 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் 7 கொடுத்தேன் அப்படின்னா 7ன்றது சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேன்றது 8. ஸோ இப்போ நான் ரன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு டேட் 8ல் தான் வந்துட்டு எனக்கு சாட்டர்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸும் பாஸ் பண்ணிக்கலாம், டேவும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நமக்கு 2 முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரவுண்ட், இன்னொன்று வந்து ட்ரங்க். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ரவுண்ட் அண்ட் ட்ரங்க் இதை வச்சு நம்ம டேட்ஸ் கூட பாஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து நம்ம ரவுண்ட் அண்ட் ட்ரங்க் இதில் வந்து நம்ம ஒரு டேட்டை பாஸ் பண்ணும் போது அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் ஃப்ரம் டுயல் இதில் வந்து நான் டேட்டா பாஸ் பண்ணுறேன், சிஸ் டேட்டை பாஸ் பண்ணுறேன், கரண்ட் டேட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டு நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எனக்கு 4 டேட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ கரண்ட் டேட் என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். சிஸ் டேட் கமா ரவுண்ட் ஆஃப் சிஸ் டேட். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னி டேட் வந்துட்டு எனக்கு 4. இது பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ரீசன் என்னென்னா ஸோ இது வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா டேவை பேஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணும். டிடின்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்னைய டேவை பேஸ் பண்ணி இது ரவுண்ட் பண்ணும். ஸோ இது ஆக்சுவலாக எப்படி பார்க்கும் அப்படின்னா ஸோ இது நான் ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சேம் ரிசல்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் செகண்ட் ஆர்குமெண்ட்டாக ஃபார்மேட் கொடுப்பீங்க. நான் இதில் கொடுத்தேன் அப்படின்னா இது மந்த்தை பேஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணும். இதேமாதிரி ஒய்ஒய்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒய்ஒய்னா இயர். ஸோ இயரை பேஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிடி பற்றி பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக டேவை பேஸ் பண்ணி தான் ரவுண்ட் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக இது எப்படி பார்க்கும் அப்படின்னா இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சிஸ் டைம்னு சொல்லிட்டு ஒரு சூடோ காலம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைம் இது ரெண்டுத்தையும் காட்டும். ஓகே, இப்போ கரண்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:51 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் வந்து 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் 4 ரவுண்ட் பண்ணி 4 டேட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் 12 மணிக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இன்னைய டேட்டே காட்டும். பட் ஆனால் நீ டேட்டோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிடும், 12க்கு போயிடும். ஸோ நீ ஸ்டேட்டோட ஸ்டார்ட் டேட் என்னன்னா 12 AM போயிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 3:51 PM இருக்குது. ஸோ மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இது ரவுண்ட் பண்ணி 4 டேட்டை காட்டும். இதே வந்து நான் ட்ரங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இந்த குறி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ ட்ரங்க் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, நான் ட்ரங்க்கில் பாஸ் பண்ணிட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ட்ரங்க்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 இன்னி டேட்டே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய டைம் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக இது என்ன பண்ணியிருக்குன்னா இன்னி டேட்டே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இது என்ன பண்ணியிருக்குன்னா இன்னி டேட்டோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா இங்கே வந்து நம்ம 2charனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டைப் கன்வர்ஷனில் எடுக்கிறேன். ஸோ இந்த டேட் நான் இதில் இன்புட்டாக கொடுத்துட்டு ஸோ இந்த டேட் ஓகே, ஸோ இப்போ ட்ரங்க் பண்ணி வந்த டேட்டை நான் இதில் இன்புட்டாக கொடுத்துட்டு ஸோ இதனுடைய ஹவர் மினிட் செகண்ட் இதை நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைய டேட்டோட ஸ்டார்டிங் டேட்டுக்கு போயிருக்காது. ஸோ சேம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இதை எடுத்து பார்க்கலாம். 2char ஆஃப்
ஹவர், மினிட், செகண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைய டேட்டோட ஸ்டார்ட் டைமுக்கு போயிருக்கு, 12 மணிக்கு போயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ரவுண்ட் அண்ட் ட்ரங்க் இதுக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம டே மாதிரி மந்த்தை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மந்த்தை பேஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன டேட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோன்னா இந்த மந்தோட ஃபஸ்ட்டு டேட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இன்னி டேட்டோட 15க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மந்தில் 15 டேஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இதை ரவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்ட் டேட்டை காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் அதில் பாஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் டேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் 2 டேட் யூஸ் பண்ணி நான் டேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 2 டேட் ஆஃப் இந்த டேட்டை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் 16 கொடுக்குறேன். ஓகே, 15 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 9 நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு டேட்டை பார்க்கும். ஸோ ஓகே, 15 டேஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்துக்கு போயிடும். ஸோ இதே 15 டேஸ்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ நான் 13 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ கரண்ட் மந்தோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் மந்தோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் சிஸ்டரை கொடுக்கும்போது எனக்கு இந்த கரண்ட் மந்தோட ஃபஸ்ட் டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ சேம் நம்ம இதை ட்ரங்க்கில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு நான் ட்ரங்க்கில் கொடுக்குறேன். ஓகே, ட்ரங்க்கில் பேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் மந்த்தை பேஸ் பண்ணி ட்ரங்க் பண்ணும்போது ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் நான் இது அங்கே 15க்கு மேலே கொடுக்குறேன் டேட்டை. ஸோ இங்கே நான் ஒரு 28 கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ ட்ரங்க் வந்து நமக்கு 15 டேஸ்க்கு மேலே ஆனாலுமே நம்ம இன்புட்டாக கொடுத்த டேட்டோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 1க்கு தான் வந்திருக்கு. ஸோ 8th மந்தோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ இதுவுமே நம்ம இயரை பேஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒய்ஒய் பேஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணுறோம். ஒய்ஒய்ன்றது இயரை பேஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இயரை பேஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணும்போது இது வந்து என்ன பண்ணால் மந்த்தை பார்க்கும். ஓகே, ஸோ டோட்டலாக வந்துட்டு நமக்கு 12 மந்த் இருக்குது. ஸோ 6க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு கொண்டு போயிடும். ஸோ இன்கேஸ் நான் இதே 5 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க டேட்டோட இயரோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ இந்த இயரோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1/1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டேவும் 1 இருக்குது, மந்த்தும் 1 இருக்குது. ஸோ இயரை பேஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் பண்ணும்போது இது வந்து மந்த்தை பார்க்கும். 6 or 6 மந்த்துக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க டேட்டோட இயரோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிடும். ஸோ சேம் இதே நம்ம ட்ரங்க்கில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒய்ஒய் கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரங்க் வந்துட்டு நமக்கு இங்கே 12th மந்த்தே இருந்தாலுமே சரி இது வந்து ட்ரங்க் பண்ணி நீங்கள் இன்புட்டாக கொடுத்துருக்கிற டேட்டோட இயரோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிடும். இது வந்து நமக்கு மந்த்தெல்லாம் பார்க்காது. ஓகே, நீங்கள் இதில் ஒரு டேட்டா பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை ட்ரங்க் பண்ணி ஸ்டார்ட் டேட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஸ்டார்ட் டேட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ இதே நமக்கு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்ட் டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு ரவுண்ட் அண்ட் ட்ரங்க் இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ எனக்கு கரண்ட் இயரோட லாஸ்ட் டேட் எடுக்கணும். ஸோ இது எடுக்கிறதுக்கு நான் ஒரு கொரி எழுத போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு டைனமிக்காக எடுக்கணும். ஸோ நான் என்ன டேட்டா பாஸ் பண்ணாலும் அந்த இயரோட லாஸ்ட் டேட் என்னவோ அதை காட்டணும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு கொரி எழுதுறேன். செலக்ட் sysdate from dual. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொரி நான் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கரண்ட் டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் டேட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்டை வந்து நான் ட்ரங்க் பண்ண போகிறேன். ஸோ இயரை பேஸ் பண்ணி ட்ரங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரங்க் ஆஃப் sysdate இயரை பேஸ் பண்ணி ட்ரங்க் பண்ணோம் அப்படின்னா நான் கொடுத்துருக்க டேட்டோட இயரோட ஃபஸ்ட் டேட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இயரோட ஃபஸ்ட் டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து எனக்கு நான் 11 மந்த்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த இயரோட லாஸ்ட் மந்த்துக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ஆட் மந்த்ஸ் யூஸ் பண்ணி 11 மந்த்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இயரோட 12th மந்த்துக்கு போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ டே 1ல் இருக்குது. இதனுடைய லாஸ்ட் டேட் எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல் இருக்குது. ஸோ இந்த மந்தோட லாஸ்ட் டே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் இயரோட லாஸ்ட் டேட் கிடச்சிரும். ஸோ இந்த மந்தோட லாஸ்ட் டேட் எடுக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் டே ஆஃப் ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படி நான் அதில் இன்புட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு எனக்கு இந்த டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த டேட்டோட லாஸ்ட் டே என்னவோ அதை எனக்கு இந்த லாஸ்ட் டே மெத்தட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஓகே, நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் இயரோட லாஸ்ட் டேட் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் எந்த டேட்டா பாஸ் பண்ணாலுமே சரி அந்த இயரோட லாஸ்ட் டேட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இந்த டேபிளை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹையர் டேட் காலத்தை நான் இதில் இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயீஸ். ஸோ சேம் ஹையர் டேட்டை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சாரி, எம்ப்ளாயீஸ் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹையர் டேட்டோட
ஸோ அந்த இயரோட லாஸ்ட் டேட் என்னவோ அந்த கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டேட் ஃபங்க்ஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.